வெல்கம் டு அத்தேமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நல்லா சூப்பரான சுவையில் கேரட் சாதம் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் சாதம் செய்யறதுக்கு 2 வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சியை நல்லா இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, துருவி வச்ச இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா இஞ்சி ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா மஞ்சத்தூள் வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போது சீவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கேரட்டை சீவி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கேரட் வதங்குற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. 1 கப் கேரட்டுக்கு நான் 2 கப் அளவுக்கு சாதத்தை வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா உதிரியாக அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. சிம்மில் வச்சு கிண்டுங்க. அப்போ தான் வாணல்லே ஒட்டாது. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிளகு வாசனை போகிற அளவுக்கு நல்லா லைட்டாக கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்ல சுவையான கேரட் சாதம் தயார்.